ஹாய் நண்பர்களே, நேத்து ஒரு வீடியோ போட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சு உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதாவது இன்னைக்கு என் மனதில் தோன்றியதை மட்டும் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். மனதில் ஆயிரம் எண்ணங்கள், ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் உருவாகும் இந்த மனசுல. ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல உங்களிடம். அதே போல சில நல்லதுகளை மட்டும் சொல்வதற்கு நமக்கு மனம் துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலோட இந்த காரியங்களை செய்யும் போது எதிரியாச்சும் ஒரு கருத்து கிடைத்தால் போதும், மனிதர் வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு அது தெரியாது. அதாவது சத்தியம், தர்மம், வாழ்க்கை, இதுகளை பத்தி தான் பகவத்கீதையிலேயே 1000 முறைகள் அவர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. ஆனா இந்த காலத்தில் பகவத் கீதை தோன்றிய காலங்களிலிருந்து இந்த காலம் வரைக்கும் அதில் இருப்பது போல யாரும் நடப்பது இல்லை. முடியவும் முடியாது, நடக்கவும் முடியாது. இருந்த போதிலும் நாம கொஞ்சம் கடைபிடிப்போம் என்றால் கடவுள் கூறிய வார்த்தைகள் என்று நாம் நம்புகிறோம். கடவுள் தான் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்து அதை கூறி வைத்திருக்கிறார். இருந்தாலும் அதில் 1008 வார்த்தைகள் இருந்தாலும் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் அதில் உண்மை பிரதிபலிக்கிறது. எதை எடுத்தாலும் சரி, எத்தனை மதங்கள் வந்தாலும் சரி, எத்தனை ஞானிகள் வந்தாலும் சரி, எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் சரிதான், சத்தியம் ஒன்றே ஒன்றுதான் எந்த யுகத்திலையும் கடைபிடிக்கவும். அதில் எப்படி வாழ்க்கையோட ஒட்ட முடியும்னா, எல்லாருமே சத்தியம் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? நம்ம சொல்லுங்க. சத்தியம் எதில் இருக்கிறது, எதில் இல்லாதுங்கிறது நம்ம அறிந்து கொள்ளவே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கையில நான் ஒன்றே ஒன்று கூறுகிறேன். அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் என்று நாம நினைக்காமல் நம்ம மனதிற்கு என்ன தோன்றுகிறது, அதில் உண்மை இருக்கிறதா, மற்றவர்களுக்கு அதில் தொந்தரவு இருக்கிறதா, இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டங்கள், நாம செய்யும் செயலும் நாம சொல்லும் வார்த்தையும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கும்போது அங்கே சத்தியம் நிலையாக இருக்கும். எப்பவுமே நான் ஒன்று கூறுகிறேன், வாழ்க்கை என்பது தர்மத்தோடையும் சத்தியத்தோடையும் போகும்போது மட்டும்தான் இந்த வேதங்களும் இந்த சாமிகளும் இந்த தத்துவங்களும் நமக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும். அந்த துணையோடு இயற்கையும் நமக்கு சேர்ந்து துளைப்பு செய்யும். அதால் நான் ஒன்று கூறுகிறேன், இந்த காலத்தில் பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை நமக்கு கொடுத்தார். அதில் கூறியபடி யாருமே நடக்கவில்லை, ஆனால் நடக்கவும் முடியாது இந்த காலத்தில். ஆகையினால முக்கியமாக மனசுக்கு நமக்கு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம புழங்கும் போது அங்கே தர்மமும் சத்தியமும் நமக்கு உண்மையாக இருக்கும். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.